Hello and welcome to Radhe Krishna Devotional Plus. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது அருள்மிகு காமாட்சி சமேத ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். இத்தலம் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் என்ற இடத்தில் உள்ளது. முற்காலத்தில் இந்த இடம் கடம்பவனமாக இருந்தது. வணிகர் ஒருவர் இந்த இடத்தை கடக்கும் போது இரவு நேரமானதால் கடம்பவனத்திலேயே தங்க நேர்ந்தது. நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு சப்தம் கேட்க விழித்து பார்த்தார். அங்கு ரிஷிகள் சிவலிங்கத்தை வழிபட்டு கொண்டிருந்த காட்சியை கண்டார். தான் கண்ட அந்த காட்சியை மன்னனிடம் அவர் தெரிவிக்க மன்னனும் அவ்விடத்தை அறிவதற்காக அங்கு விரைந்து சென்றார். அங்கே சிவலிங்கம் இருந்த இடம் எதுவென்று தெரியவில்லை. அங்கு தேடிக்கொண்டிருந்த போது கையில் செங்கரும்பை ஏந்தியபடி முதியவர் ஒருவரை கண்டார்கள். அவரை பின்தொடர்ந்த போது ஒரு இடத்தில் சிவலிங்கம் இருந்ததை அரசனுக்கு காட்டிவிட்டு அவர் சட்டென மறைந்து போனார். அப்படி முதியவர் ரூபத்தில் வந்தவர் முருகப்பெருமான் ஆவார். ஆதலால் சிவலிங்கம் இருந்த இடத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலும் தனக்கு முதியவர் ரூபத்தில் காட்சி கொடுத்த தண்டாயுத பாணிக்கு மலைமேல் ஒரு கோவிலும் குலசேகர பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது என்கிறது ஸ்தல புராணம். இத்தலம் குபேரஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. 12 ராசிகளுக்கும் தனித்தனியே குபேரன் மீன் மேல் அமர்ந்த நிலையில் ஆலய தூண்களில் காட்சியளிக்கிறார். அது மட்டுமில்லாமல் சித்ரலேகா சமேத குபேரராய் அமர்ந்த நிலையில் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். குபேரர் சாபத்தால் தன் செல்வத்தை இழந்து நின்ற போது இத்தலத்தில் உள்ள காமாட்சி அம்மனை பிரார்த்தித்து இழந்த செல்வம் அனைத்தையும் ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் அன்று திரும்ப பெற்றதாக ஐதீகம். ஆகவே ஒவ்வொரு பூரட்டாதி நட்சத்திரம் அன்றும் இங்கு குபேர ஹோமம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டால் குபேரர் அருளால் குபேர சம்பத்து கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இங்கு காமாட்சி தன் கையில் கரும்பில்லாமல் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள். முனிவர்களையும் ரிஷிகளையும் காப்பாற்ற அசுரர்களை அழித்த முருகனுக்கு அம்பாள் தன் கையில் இருக்கும் கரும்பை வழங்கி ஆசி வழங்கியதே இதற்கு காரணம். மலை மேல் உள்ள முருகன் தன் தாய் தந்தையை வணங்க ஏதுவாக இத்தலத்தில் உள்ள அனைத்து நந்திகளும் இடதுபுறமாக தலை சாய்த்து காணப்படுகிறது. பங்குனி மாதம் 19, 20, 21 தேதிகளில் காலை வேளையில் சூரிய ஒளிக்கதிர்கள் சிவன் மற்றும் அம்பாள் மீது விழுகிறது. இத்தலம் மகப்பேறு ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு அம்பாளையும் சிவனையும் பிரார்த்தித்தால் நிச்சயம் சுகப்பிரசவமாகும் என்பது ஐதீகம். மேலும் இத்தலத்தில் திருமணங்களும் நடைபெறுகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். பாய்.